அப்போ சரக்கு இல்லாமல் போக முடியாது மாப்பிள்ள. என்ன நான் வீடியோ எடுக்க மாட்டேன். அடுத்து இறைச்சி பறிக்க போறதுக்கு பிளான் பண்ணிருக்காப்ல. அது நெக்ஸ்ட் வீக் வா. இதுக்குள்ள கயிறு தான் இருக்கு. இதெல்லாம் ஆப்பிள் அடிச்சு வந்துரு சொல்லு மயில. இது வந்துட்டு என்ன சம்பவம்னா இந்த ஆத்துல ரொம்ப பேர் மரணம் வெஞ்சி போறாங்க. முசல் வேற கடிக்குது கைஸ். நம்மளால வலி தாங்க முடியல. அது துணி போட்டு பேசுறேன். சூப்பர். இங்க பாருங்க கைஸ். கேமரா இதை பாருங்க. பார்த்தீங்களா இது என்னன்னு தெரியல. பட்ஸு இந்த மாதிரி சம்பவம் இருக்குது. நம்ம சொல்ல போனால் இது வந்துட்டு செய்வனா ஒன்று அப்படி ஒன்றும் இல்லை. பேட்ரிக்குள்ளே இது பின்ன இந்த பட்ஸு காது குறைஞ்சது இது என்ன சம்பவம்னா சிலப்போ ஒரு வீடு அடிச்சுட்டு வந்திருக்கலாம். என்ன சம்பவம் நம்மளுக்கு தெரியல தெளிவாக. அது நம்ம முன்னோக்கி சென்னாதான் தெரியும் நம்மளுக்கு. வாங்க போவோம். அதை நம்ம இந்த கோழியோட பார்த்துப்போம். ஓகே இன்னைக்கு நீ எல்லா வீட்டுக்கு போட்டுக்கல. அப்போ எல்லாரும் கொமிக்கே நமக்கு அடுத்த ஐடியா கிடச்சிருச்சு. ஒரு மாற்றம் இல்லை. அடுத்த ஐடியா கிடச்சிருச்சு. இவன் தான் நமக்குள்ள. இவன் தான் பேட்டை செம்ம மாசு. பேட்டை செம்ம மாசு. அவனை என்ன சொன்னான்னு சொல்லு. போத்துல எருமை மாடு. எஸ். இந்த காட்டில் உள்ள டிரைவல் வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லு மயிரே. இது வந்துட்டு என்ன சம்பவம்னா இது ஞாயிறு வெள்ளி சனி இந்த டைமில் இங்கே அறுப்பாங்க கைஸ். ட்ரைபிள்ஸ் அவங்க வளர்க்குறாங்க. இந்த போத்து வந்துட்டு என்றைக்கும் தண்ணியில் கிடந்தால் தான் அவங்களுக்கு ஒரு எனர்ஜி மாதிரி. அதனால அவங்க தண்ணியில் கட்டி போடுறதுக்கு வேண்டி வந்துச்சாங்க. நம்மளை பார்த்தோன்னா ஓடிடுச்சு கைஸ். அதனால நம்ம முன்னோக்கி போவோம் வாங்க. அங்கிட்டு அக்கறையில் ஒன்று இருக்காங்க. அதையும் ஒன்று பார்த்துட்டு அப்படியே நம்ம போவோம். வாங்க 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 கைஸ். இந்த ஆறை கிடக்குது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஆனால் நம்ம கொஞ்சம் பார்த்து தான் கிடக்குது. அதாவது என்ன இருக்குன்னு நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. அதனால கொஞ்சம் கவனமாக நம்ம கிடக்கணும் கைஸ். காரணம் ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறதுனா உயிருக்கே ஆபத்தாயிருக்கு கைஸ். பார்த்து கிடக்கு கைஸ். வாங்க கைஸ் வாங்க கைஸ். நம்ம கேமராமேனையும் நம்ம எடிட் மேனையும் வராங்க. கேமராமேன் இங்கே இருக்க சொங்கி பார்த்துப்போங்களா. ஏன் வரக்கூடாது? ஏம்ல அது வரக்கூடாதுன்னு சொன்னது? யார் வரக்கூடாதுன்னு சொன்ன கேள்ற? நம்ம இந்த ஆறை கடந்து வந்தோடனே மேலேருந்து ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரு நம்மளை இந்த ஆறை கடக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த ஆறு அவ்வளோ டேஞ்சரான ஆறு கைஸ். அதனால அந்த கேமரா இதில் வந்துட்டு நம்ம கேமராவுக்கு அவ்வளோ ஃபோக்கஸ். யாருப்பா வரக்கூடாதுன்னு சொன்னது?